பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் ஒரு மனிதனுக்கு பல சம்பவங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். பலவிதமான நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நிகழ்வுகளின் நோக்கம் என்னவென்றால், அந்த மனிதனை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். அது என்ன குறிப்பிட்ட இடம்? தேவன் அவனை அழைத்த இடம், தேவன் நோக்கம் நிறைவேறுகிற இடம், தேவ சித்தம் நிறைவேறுகிற இடம். அந்த இடத்துக்கு ஒரு மனிதனை கொண்டு வருகிற வரையிலும் கர்த்தர் விடுகிறதில்லை. அநேக நிகழ்வுகள், வருத்தமான நிகழ்வுகள், சங்கடமான நிகழ்வுகள், எதிர்பாராத நிகழ்வுகள், அதிர்ச்சியான நிகழ்வுகள், ஏமாற்றமான நிகழ்வுகள், இப்படி பல பல நிகழ்வுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன் அவைகளை அனுமதிக்கிறார்? இந்த நிகழ்வுகள் ஒரு மனிதனை துரத்த வேண்டும். எங்கே? தேவனுடைய இலக்கை நோக்கி, தேவன் அவனுக்கு நியமித்திருக்கிற இடத்திற்கு அவன் வர வேண்டும். யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போகும்போது வழியிலே கவலையோடு ஒரு இடத்தில் படுத்தான். ஒரு கல்லை தலையணையாக வைத்து எதிர்காலம் பாரத்தோடு, வெறுமையான கைகளும், பாரம் நிறைந்த இருதயத்தோடு யாக்கோபு படுத்தான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன், நான் உன்னை கைவிடுவதில்லை. உனக்கு நான் எதை சொன்னேனோ அதை செய்வேன். யாக்கோபை தனித்திருக்கிறாய், நான் உன்னோடு கூட இருப்பேன். இதுதான் அவனுக்கு சொல்லப்பட்ட செய்தி. ஆதரவற்றவனாய், பாரமுள்ள நெஞ்சை உடையவனாய், எதிர்காலத்தை குறித்த கவலை உள்ளவனாய் தனித்து நடந்த யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை என்று. இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆறுதலாய் இருந்திருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை சுமந்து தொடர்ந்து போகிறான் யாக்கோபு. 16 20 ஆண்டுகள் இந்த வார்த்தையை அவன் மறந்தே போனான். கர்த்தர் அவனை சந்தித்ததையே அவன் மறந்து போனான். 20 ஆண்டுகள் மாம்சியமாகவே அவன் இருக்கிறான். ஞானஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளையே, ஞானஸ்நானம் பெற்று தேவனோடு உடன்படிக்கை பண்ணி எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன. உனக்காகவே வாழ்வேன் என்று கர்த்தருக்கு சொன்னீர்களே, இனி ஜீவிப்பது நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொன்னீர்களே, அப்படி ஜீவிக்கிறோமா? தேவனுக்கு கொடுத்த வாக்கை நினைவில் வைத்திருக்கிறோமா? எத்தனை ஆத்திரம், எத்தனை கோபம், எத்தனை வைராக்கியம் நமக்கு! இனி நான் அல்ல என்று சொன்னீர்களே, என்ன அர்த்தம்? இனி கிறிஸ்துவே என்று சொன்னீர்களே, என்ன அர்த்தம்? காலம் கடந்தது, எந்த மாற்றமும் இல்லையே. கிறிஸ்தவ வாழ்க்கையில் மாற்றமே இல்லையே. யாக்கோபு சகலத்தையும் மறந்தான். மானசீகமான வழிகளிலேயே 20 ஆண்டுகள் அவன் தொடர்ந்து இருக்கிறான். எத்தனையோ எதிர் சூழ்நிலை கர்த்தர் அனுமதித்தார். யாக்கோபு அந்த இடத்தை விட்டு புறப்பட வேண்டும். 16 அல்ல, அவன் பெத்தேலுக்கு திரும்ப போக வேண்டும். அவன் திரும்பவே இல்லை. அருமையானவர்களே, திடீரென்று ஒரு சம்பவம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லாபானின் முகத்தை
யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டு இருக்க கண்டான். லாபானுடைய முகம் வேறுபட்டு விட்டது. இதற்கு முன்பு யாக்கோபோடு பேசிய முகம் அல்ல, மலர்ச்சியான முகம் அல்ல, வெறுப்பான முகம், எரிச்சல் உள்ள முகம், வித்தியாசமான ஒரு முகம். யாக்கோபு தந்திரக்காரன், வெகு எளிதிலே புரிந்து கொண்டான். My father-in-law's countenance is giving me a different message. என்னுடைய மாமனாருடைய முகம் எனக்கு வித்தியாசமான செய்தியை தருகிறது என்று புரிந்து கொண்டான். அந்த வித்தியாசமான முகத்தை உண்டு பண்ணினது கர்த்தர். அந்த சூழ்நிலைக்கு காரணம் கர்த்தர். திடீரென்று லாபான் யாக்கோபை வெறுக்க காரணம் கர்த்தர். இன்னும் கொஞ்சம் அன்பு பாராட்டி இருந்தால் எழுந்திருந்திருக்கவே மாட்டான். அவனை எழுந்திருக்க பண்ண கர்த்தர் லாபானுடைய இருதயத்தை தொட்டார். என்னை கேட்கும் அருமையான சகோதரனே சகோதரியே, திடீரென்று குடும்பத்தில் நமக்கு விரோதமான சூழ்நிலையா கர்த்தர் தான் தொடுகிறார். வேலை ஸ்தலத்தில் நமக்கு விரோதமான சூழ்நிலையா கர்த்தர் தான் தொடுகிறார். நம்மை நமக்கு ஒரு விசேஷமான செய்தியை கர்த்தர் தருவதற்காகவே இந்த மாற்றங்களை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். லாபானுடைய முகம் மாறுகிறது. எதற்காக? யாக்கோபே இவ்விடத்தை விட்டு புறப்படு, நீ இங்கு இருக்க வேண்டாம் என்று நான் அடிக்கடி யோசிப்பேன். இதற்கு முன்பு ஆராதனை ஸ்தலமாய் இருந்த ஃபர்ஸ்ட் கிளாஸினுடைய எக்ஸ்டென்ஷனில் உள்ள அந்த வீடு, திடீரென்று வீட்டின் சொந்தக்காரர் வீட்டை காலி பண்ண வேண்டும் என்று சொன்னார். வாடகையை உயர்த்தினார். இல்லவட்ட காலி பண்ணுங்கள் என்றார். அவர் மாத்திரம் அப்படி சொல்லாது இருந்திருப்பாரானால் அன்றைக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அவருடைய முகநாடி வேறுபட்டு விட்டது என்று யோசித்தோம். அதை கர்த்தர் அனுமதித்தபடியினாலே இந்த இடத்தை வாங்கவும் கட்டடம் கட்டவும் கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே தேவன் தான் நம்மை தொந்தரவு பண்ணுகிறார். நமக்கு தொந்தரவுகள் வரும்போது ஒரு நன்மையான வாசல் திறக்கும் என்று விசுவாசியுங்கள். லாபானை புறப்பட பண்ண கர்த்தர் செய்த வேலை, அவனுடைய மாமனாருடைய முகம் வேறுபட்டது. என் அருமையான சகோதரனே சகோதரியே, நண்பருடைய முகம் மாறுபடுகிறதா? நமக்கு அருமையாருடைய முகமெல்லாம் வேறுபடுகிறதா? நன்மைக்காகவே கர்த்தர் கிரியை செய்கிறார். எல்லாமே நன்மையாக முடியும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் அருமையானவர்களே. இப்போது கர்த்தர் பேசுகிறார் யாக்கோபை நோக்கி. ஆதியாகமம் 31:3. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். இந்த செய்தி அவனுக்கு விளங்கவில்லை. இது திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நீ புறப்பட்டு பெத்தேலுக்கு போ, என்னை சந்தித்த இடத்துக்கு வா. எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த செய்தி அவனுக்கு விளங்கவே இல்லை. காதில் விழுகிறது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. மாம்சிகமான வழியிலேயே போய்கொண்டிருக்கிறான். மாம்சிகமான வழியிலே அவனுக்கு வெற்றி மேல் வெற்றி, தந்திரம் வெற்றி பெறுகிறது, சூழ்ச்சி வெற்றி பெறுகிறது. ஆகவே அதையே தன் லட்சியமாய் வைத்துக் கொண்டான். என் அருமையான சகோதரனே சகோதரியே, பொய் சொல்வதனாலே காரியங்கள் வெற்றியாகும் போது பொய்யிலேயே அடைக்கலம் கொண்டு விடாதே. மாறுபாடும் தாறுமாறாக நடந்தும் காரியங்கள் நடக்கும் என்றால் தாறுமாறையே உனக்கு அடைக்கலமாய் எடுத்து விடாதே. தூக்கி எறிந்து விட்டு தேவன் நீதிக்கு வா, சத்தியத்துக்கு திரும்பு, மனம் திரும்பு. இதைத்தான் யாக்கோபுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். உன் தந்திரம் ஜெயிக்கிறது, உன்னுடைய சூழ்ச்சி ஜெயிக்கிறது. அதனாலே அதிலேயே லயித்து விடாதே. நீ எழுந்து புறப்படு,
பெத்தேலுக்கு வா, உனக்கு கிடைத்த அநேக ஆசீர்வாதங்கள் உன் தந்திரத்தினால் நீ பெற்றுக் கொண்டவன் தான். ஆனாலும் அவைகளை நினைத்திராதே, நீ புறப்பட்டு வா என்று எவ்வளவோ சொன்னார். அருமையானவர்களே, இன்னும் பேசுகிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி உன் பெயர் இனி இஸ்ரவேல் எனப்படும் என்று சொன்னார். ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற யாக்கோபு அல்ல, தந்திரக்காரனான யாக்கோபு அல்ல, ஏமாற்றத்தையே நம்பி ஏமாற்றுவதையே தன்னை தொழிலாக வைத்திருக்கிற யாக்கோபு அல்ல. இனி உன் பெயர் இஸ்ரவேல், உன் பெயர் இளவரசன் என்று அவருக்கு வாக்குத்தத்தமாக இந்த பெயரை கொடுத்தார். அந்த பெயரை அவன் சுதந்திரித்தானா? அந்த பெயரை அவன் அங்கீகரிக்கவே இல்லை. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ ராஜாவின் பிள்ளை, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். அங்கீகரித்தோமா? எத்தனை முறை கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அதற்கு என்ன பதில் சொன்னோம்? நான் உன்னோடு இருக்கிறேன். நம்முடைய பதில் என்ன? நீ இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? என் மனம் போல நான் ஜீவிப்பேன். என் மனமே எனக்கு மார்க்கம், என் இஷ்டம் போல நான் ஜீவிப்பேன். யாக்கோபே, இது வெற்றியை தராது. கொஞ்ச நாளைக்கு இது வெற்றி, ஆனால் பிற்காலத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டியது எத்தனையோ முறை கர்த்தர் சொன்னார். என் அருமையான தெய்வ பிள்ளையே, பொல்லாங்கான வழிகளை விட்டுவிடு என்று கர்த்தர் எத்தனை முறை சொல்லி இருக்கிறார். நீதியை தரித்துக் கொண்டு என்று எத்தனை முறை சொன்னார். மனம் திரும்ப என்று சொல்லி இருக்கிறாரே, எதிலிருந்து மனம் திரும்பினோம்? பகையை தூக்கி எறிந்தோமா? மாம்சீக வைராக்கியத்தை தூக்கி எறிந்து விட்டோமா? யாவரோடு சமாதானமாய் இருங்கள் என்று 1000 முறை கர்த்தர் சொல்லுகிறாரே, சமாதானமாய் இருக்கிறோமா? உங்கள் சத்துருக்களை சிநேகிகள் என்று சொன்னாரே, சிநேகித்திருக்கிறோமா? எத்தனை ஆலோசனைகள், எத்தனை அறிவுரைகள், கண்ணீரோடு எத்தனை முறை கர்த்தர் பேசுகிறார். எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிற வண்ணமாய் உன்னை சேர்த்துக் கொள்ள நான் மனதாய் இருந்தேனே, நீயோ என் சொல்லை கேட்கவில்லையே என்று எருசலேமை பார்த்த அழுத கண்கள் நம்மை பார்த்தும் யாக்கோவை பார்த்தும் அழுது கொண்டிருக்கின்றன. என் அருமையான சகோதரனே, சகோதரி, அரசியல் மேடையில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கவில்லை. அவள் கேட்பார்கள், மறப்பார்கள், சொல்வார்கள், செய்ய மாட்டார்கள். நம்முடைய தேவன் சொன்னதை செய்கிற தேவன், ஒரு வார்த்தையும் பின்பாக்கி போகாத தேவன். நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், கேட்கிறதை செய்ய வேண்டும். எந்த வசனம் காதில் விழுகிறதோ அந்த வசனத்தின்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதற்காகத்தான் ஆராதனை. டைரியில் எழுதி வைப்பதற்கு அல்ல பிரசங்கங்கள், இதயத்தில் எழுதி வைப்பதற்கு தன் பிரசங்கங்கள். யாக்கோவுக்கு எவ்வளவோ சொன்னார், புதிய பெயரிட்டார், ஆசீர்வதித்தார். அவனோ வரவே இல்லை. இப்போது லாபானுடைய முகம் மாறுபட்டது. இனி இங்கே இருக்கவே முடியாது, நாம் புறப்படுவோம் என்று புறப்பட்டான். அப்படி புறப்பட்டும் 10 வருடங்கள் வழியிலே தங்கிவிட்டான், திருந்தவில்லை. கர்த்தர் சொன்னார் புறப்படு என்று, யாக்கோபு புறப்பட்டான். சரி, இனி தேவனுடைய வார்த்தைக்கு மீறக்கூடாது, இனி புறப்பட்டு விடுவோம். லாபான் வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தான். பத்தான் அராபிலிருந்து புறப்பட்டு வந்தான். பன்றி தின்னும் தவிட்டில் உட்கார்ந்த கெட்ட குமாரன் எழுந்து நடந்தான். வீட்டுக்கு வந்தானா? ஆண்டவர் சொன்ன கதையிலே வந்தான். இன்றைக்கு வரவில்லையே.
பன்றி தின்கிற தவிட்டையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவன், தூர தேசத்திலேயே அலைந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவன், சத்திய மார்க்கத்துக்கு தூரமாய் போனவன், திரும்பி பார்க்காத கிறிஸ்தவன், பின்மாற்ற என்ற வார்த்தையை முதுகிலே சுமந்து தெரிவதிலே மகிழ்ச்சியோடு இருக்கிற கிறிஸ்தவன் திரும்பவில்லையே. யாக்கோபே திரும்பு, யாக்கோபே வந்துவிடு, யாக்கோபே பெத்தேலுக்கு வா கேட்டாரா? சீக்கியம் பட்டணத்துக்கு வந்தான். சீக்கியம் பட்டணத்தில் 10 வருஷங்கள், சீக்கியம் பட்டணத்தில் 30 கல் தொலைவு, பெத்தேல் 30 மைல்கள். 30 மைல் இருக்கிற இடத்துக்கு போகாமல் தங்கியிருந்த 10 வருடங்கள். எவ்வளவு பின்மாற்றம்! ஆம் பிரியமானவர்களே, முற்றிலுமாக மறந்து போன நீங்கள் தேவனுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நினைவில் வைத்திருக்கிறீர்களா? 2016ஆம் ஆண்டு துவக்கும் பொழுது ஜனவரி மாதம் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று வாக்கு கொடுத்தீர்களே, தேவனிடத்து சொன்னீர்களே. தேவன் சொன்னாரே, வானத்தை அண்ணாந்து பார் என்று. எல்லா சூழலிலும் வானத்தை அண்ணாந்து பார்த்தீர்களா? வெறுமையான நேரத்தில் வானத்து நட்சத்திரங்களை எண்ணி பார்த்தீர்களா? ஆம் சகோதரனே, சகோதரியே, வெகு தூரம் நின்று விட்டோம். நாம் இன்னும் செல்லவில்லை. கர்த்தர் விடவில்லை. அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இப்போது யாக்கோபு அண்டை வருகிறார். 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து, நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். ரிமைண்டர், ஞாபகப்படுத்துகிறார். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், விருந்தாளியாய் போயிருந்தேன். அது எனக்கு மிக நெருக்கமான உறவு ஆகியனாலே நான் சமையல் அறை வரை சென்று பார்த்தேன். சமையல் அறையில் ஒன்று எழுதி போட்டிருந்தது. அப்போது இந்த சகோதரியை பார்த்து கேட்டு, ஏன் இதை எழுதி போட்டிருக்கிறேன் என்று. அடிக்கடி மறந்து விடுவேன், அதனால் இதை எழுதி போட்டிருக்கிறேன். என்ன எழுதி போட்டு தெரியுமா? தோசை மாவுக்கு உப்பு போடவும். ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கிறது. எத்தனையோ ஞாபக குறிப்பில் இது ஒன்று. அருமையானவர்களே, யாக்கோபுக்கு ஞாபகப்படுத்துகிறார், பெத்தேலுக்கு போ. எந்த பெத்தேல்? பெத்தேலுக்கு. வாசிங்கள் வசனத்தை. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து. அங்கே குடியிருந்து விசிட்டிங் பிளேஸ் அல்ல. இந்த ஆராதனை கூடம் விசிட்டிங் பிளேஸ் அல்ல, இது குடியிருக்கிற இடம். எப்படி? இங்கே தங்குவது அல்ல. இங்கு கேட்கிற வசனங்கள் இங்கு இருதயத்தில் குடியேற வேண்டும். இங்கு கேட்கிற வேத வசனங்கள் என் ஆத்துமாவிலே குடியேற வேண்டும். அவைகள் என் இருதயத்திலே தங்கி இருக்க வேண்டும். பஸ் ஸ்டாண்டில் பார்க்கிற காட்சி இருதயத்தில் குடியேறாது. அது வழிபோக்கு இடம். பெத்தேல் வழிபோக்கு இடம் அல்ல, சுற்றுலா இடம் அல்ல. நீ தங்குகிற இடம், நீ வாடுகிற இடம். அங்கே வா. பெத்தேலில் நீ வாழ வேண்டும், தேவ சமூகத்தில் வாழ வேண்டும். சொத்து சுகம் மாத்திரம் போதாது, மந்தைகளும் மேய்ச்சலும் போதாது. கர்த்தர் உனக்கு வேண்டும். ஞாபகப்படுத்துகிறார். வாசிகள். நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். ஞாபகப்படுத்துகிறார். யாக்கோபே, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? வீட்டை விட்டு அழுது கொண்டே ஓடி வந்தாயே, கல்லை தனைகளையாய் வைத்து படுத்துக்கொண்டு எதிர்காலத்தை நினைத்து அழுது கொண்டே இருந்தாயே. நீ படுத்திருக்கிற இடத்தை உனக்கு சொந்தமாக தருவேன் என்று நான் உனக்கு சொன்னேன் அல்லவா? உனக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? ஆண்டவரே, நீர் என்னோடு பேசி
20 ஆண்டுகளுக்கு மேலாயிற்று. மறந்து விட்டதா? ஞாபகப்படுத்துகிறேன். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து போகின்ற இடத்திலெல்லாம் உன்னை லாபான் வீட்டிலே உன்னை காத்தது உன் தந்திரம் அல்ல, உன்னுடைய புத்திசாலித்தனம் அல்ல, நீ சம்பாதித்தது உன் திறமை அல்ல. நான் தான் உனக்கு சம்பாதிக்கும் ஆற்றலை கொடுத்தேன், நான் தான் உன்னை தப்புவித்தேன், நான் தான் உன் கூட இருந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசியுங்கள். இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் அன்றைக்கே சொன்னேனே, நீ பதராராவிலே தங்கிவிட முடியாது, நீ வெளிநாட்டிலே போய் தங்கிவிட முடியாது. என்னை சந்தித்த அந்த இடத்துக்கு நீ திரும்ப வர வேண்டும், வராவிட்டால் நான் கொண்டு வருவேன். எப்படி நான் சொல்லி இருந்தேன் அல்லவா? வாசியுங்கள். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். எத்தனை முறை பயந்தாய்? லாபானுக்கு பயந்தாய், ஏசாவுக்கு பயந்தாய், சூழ்நிலைக்கு பயந்தாய், சந்தர்ப்பத்துக்கு நடுங்கினாய். நான் உனக்கு சொல்லி இருந்தேன், நான் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை என்று. என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, என் சகோதரியே, உனக்கு கர்த்தர் சொல்லவில்லையா? உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் அரவணைப்பேன், நீ போகின்ற இடத்திலெல்லாம் வருவேன் சொல்லியிருந்தாரே. ஏன் பயப்படுகிறாய்? எதற்கு சந்தேகப்படுகிறாய்? எதற்கு இப்படி கைவடைக்கு உட்கார்ந்து விட்டாய்? கொஞ்சம் சொல் சகோதரனே. யாக்கோபே, ஏன் பயந்தாய்? ஏன் நடுங்கினாய்? நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி இருந்தேனே. கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். இந்த ஆராதனையின் தேவன் உனக்கு ஞாபகப்படுத்துகிறார். பயப்படாதே. அடுத்த 2 மாதங்கள், போன வருஷம் இதே நவம்பர் மாதம் இப்படி ஒரு வியாதி, இதற்கு முந்தி இதே மாதிரி ஒரு பிரச்சனை, எனக்கு மறுபடியும் வியாதி, என் கணவருக்கு வியாதி, என் மனைவிக்கு வியாதி, என்ன ஆகுமோ? பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து இவை எல்லாவற்றிலும் உன்னை நான் தப்புவிப்பேன். நான் உன்னோடு இருக்கிற கர்த்தர். நீ விசுவாசி, தைரியமாயிரு, பயத்துக்கு இடம் கொடாதே. யாக்கோபை திடப்படுத்துகிறார், நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை. உடனே நாம் சொல்வோம் ஹல்லேலூயா என்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்வேன், நீ சொன்னதை செய்ய. நாம் எல்லாம் வீட்டில் எழுதி போடுகிறோம், நான் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுகிறது இல்லை. அது யார் சொன்னது? கர்த்தர். பெரிய ஃப்ரேம் போட்டு எழுதி வைத்து விடுவோம். நான் சொன்னதை எங்கே ஃப்ரேம் போடுவது? நாம் என்ன சொன்னேன்? 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசமபாகம் தருவேன் என்று சொன்னார். இது மறந்து போய்விட்டது. யாக்கோவுக்கு மறந்து போய்விட்டது. பெத்தேல் என்பதும் ஞாபகத்துக்கு வர வேண்டும். நான் உங்களுக்கு தசம பாகத்தை அல்ல போய் சொல்வது, அதை பேச வரவில்லை. தேவனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கள். காலை எழுந்து ஜெபிப்பேன்னு சொன்னீர்கள். 5 நிமிடம் IMTV-க்கான ஜெபிப்பேன் என்று சொன்னீர்கள். ஊழியங்கள் தொய்வடைய கூடாது என்று சொன்னீர்கள். என்ன செய்கிறோம் அருமையானவர்களே? உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு கொடுத்த வாக்குகள் நிறைவேற்றுங்கள். 2 மாதம் தான் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பார்க்கிறீர்களா? சத்தியம் முழக்கம் என்று ஒரு பத்திரிகை வந்து கொண்டே இருந்தது. தமிழ்நாட்டு ஊழியக்காருடைய கரங்களில் தவழ்ந்தது. ஆழமான சத்தியங்கள் என்று பைபிள் காலேஜுகள் ஏற்றுக்கொண்டன. அந்த பத்திரிகை நின்று விட்டது. ஏன் நின்றது என்று சிந்தித்தவர்கள் உண்டா? நம்முடைய சபையில் எவ்வளவோ செய்திகள் கொடுக்கப்பட்ட, எந்த செய்தியாவது எடுத்து யாருக்காவது கொடுத்திருப்பீர்களா? யாருக்காவது ஒரு செய்தியை நீங்கள் திறன் கேட்கிற செய்தியை ஒன்றை
நீங்கள் பதிவு செய்து இன்னொருவருக்கு இதை கேளுங்கள். ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த செய்தி என்று சொன்னதுண்டா? என் அருமை சபையே, கர்த்தருக்கு கொடுத்த வாக்குகளை நிறைவேற்ற வேண்டும். நான் மிகவும் வருத்தப்படுவேன் நம்ம சபையை குறித்து. ஒரு சீடியை வாங்கி ஒருவருக்கு கொடுத்ததில்லை, ஒருவரிடத்தில் அறிமுகம் பண்ணினதில்லை. தொய்ந்து போன பத்திரிகை திரும்ப நடக்குவதற்கு எந்த வழியும் இல்லை. யாக்கோபே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படி வெறுமையாய் விழுந்து விட்டன. கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார், நீ அந்த இடத்துக்கு திரும்ப போ என்று. அருமையானவர்களே, யாக்கோபு நான் எங்கே போக வேண்டும், நான் என்ன தவறு செய்தேன்? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ பெத்தேலிலே எடுத்த தீர்மானம் என்ன? அங்கே இருந்து நீ கீழே விழுந்தது என்ன? மனம் திரும்பி பெத்தேலிலே கொடுத்த வாக்கை மறுபடியும் நிறைவேற்று. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நீ இருளிலே தள்ளப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அருமையான சகோதரி சகோதரி, இயற்கையாகவே நான் வியாதிப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு என்னாலே பேச முடியாது. நான் இவ்வளவு சத்தமாய் நான் பேச காரணம் எனக்கு ஏதேனும் வேண்டும் என்றில்ல, என்னுடைய கால சக்கரங்கள் வேகமாக போகின்றன. எனக்கு தெரியும் அதல்ல, நீங்கள் தேவனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருக்காக வைராக்கியமுள்ள சபையாய் இருக்க வேண்டும். பொழுதுபோக்கு சபையாய் இருக்கக்கூடாது என்பதிலே நான் வைராக்கியமாய் உங்களுடன் பேசுகிறேன். உங்களுக்கு அதனாலே வருத்தமா? அதனாலே சங்கடப்படுகிறீர்களா நான் பேசுவதனாலே? என் அருமையான சபையே, நீ தேவனுக்குள் வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்போது பாருங்கள், யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட போது யாக்கோபு அப்படியே இருக்கிறான். எங்கே உட்கார்ந்து இருக்கிறான்? இப்போது யாக்கோபு எங்கே உட்கார்ந்து இருக்கிறான்? சீக்கேமில் இருக்கிறான். சீக்கேமுக்கு பெத்தேலுக்கு எவ்வளவு தூரம்? 30 மைல், ஆற்காடு தூரம். புறப்பட மனமில்லை. 10 வருஷமாக இருக்கிறான். ஏன் 10 வருட தாமதம்? மனம் திரும்புதல் இல்லை. ஏன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யவில்லை? இப்போது நான் தசம பாகத்தை குறித்து சொல்லுகிறேன். நாம் தயவு செய்து கவனியுங்கள். உங்களுடைய தசம பாகத்தை நீங்கள் செலுத்தாமல் தசம பாகத்தில் ஒரு பாகத்தை மாத்திரம் செலுத்துவதாக இருந்தால் காணிக்கை என்று எழுதுங்கள், தசம பாகம் என்று எழுதாதீர்கள். அது தசம பாகம் அல்ல. உங்களுடைய வருமானத்தில் 10இல் 1 கொடுப்பதாக இருந்தால் தசம பாகம் என்று எழுதுங்கள். தசம பாகம் கொடுத்தே தீர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, அது உங்களுக்கும் கர்த்தருக்குடையது. ஆனால் தசம பாகம் என்று எழுதினால் நீங்க அப்படித்தான் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் காணிக்கை என்று எழுதுங்கள், தசம பாகம் என்று எழுதாதீர்கள். ஆகவே உங்களுக்கு ஆவிக்கேற்ற ஜீவியத்தில் நல்ல வைராக்கியம் வேண்டும், நல்ல தீர்மானங்கள் வேண்டும். இவைகள் எல்லாம் நான் தவறிவிடக் கூடாது என்பதற்காக யாக்கோபுக்கு புத்தி சொல்கிற கர்த்தர் நமக்கு இந்த காரைவடியில் புத்தி சொல்கிறார். வேகமாக ஓடுகிறவன் தான் யாக்கோபு. இப்போ யாக்கோபுடைய நடைகள் தளர்ந்து விட்டன. தளர்ந்த நடைக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். அருமையானவர்களே, இப்போது பாருங்கள், பேதுரு புறப்படுகிறான். பேதுருடைய கால்கள் வேகமாக வரும். உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய கல்லறையை பார்க்க வருகிறான்.
வாசிங்க 4ஆம் வசனம். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறிடத்தில் வந்தான். யார் பிந்தி விட்டான்? பேதுரு பிந்தி விட்டான். ஏன்? பலவீனம் அல்ல, மனதிலே தடுமாற்றம். கர்த்தரை அறியேன் என்று மறுதலித்தேனே, அவரை தெரியாது என்று சொன்னேனே. இந்த குற்ற உணர்வு அவன் நடையை தளர பண்ணிற்று. குற்ற உணர்வு யாக்கோபை தடை பண்ணிற்று. பரிசுத்த குறைவு சபையை தளர பண்ணிற்று. தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாதவருடைய தளர் நடைகள், மெதுவான நடைகள். என் அருமையான சபையே, நீ வேகமாக நடக்க வேண்டும். தேவனுடைய வேலையை நீங்கள் துரிதமாக செய்ய வேண்டும் என் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். இப்போது பாருங்கள், ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என்ன நடந்தது என்று அப்பொழுது யாக்கோபு சீகேமிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை வாசியுங்கள். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். என்னை கலங்க பண்ணிவிட்டீர்களே. 2 பரிவாரங்களுக்கு சொந்தமாய் நடக்கும்போது என் இருதயம் கலங்கவில்லை. லாபான் வீட்டை விட்டு புறப்படும் போது என் இதயம் கலங்கவில்லை. பதனாராமிலிருந்து புறப்படும் போது கலங்காத இருதயம். சீகேமுக்கு வந்த என் இருதயம் கலங்குகிறது. ஏன் வாழ்க்கையிலே பிரச்சனை? ஏன் திகில்? ஏன் பயம்? ஏன் நடுக்கம்? சிந்தித்து பாருங்கள் சகோதரனே, ஏன் பிரச்சனை? சிந்தித்து பாருங்கள். யாக்கோபை சிந்திக்க வைக்கிறார். நீ செய்த தப்பிதம், உன் குடும்பத்தை நீ சரியாக வைக்கவில்லை. என்னுடைய அழைப்பை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதி நாளிலே புறப்பட சொன்னேனே, பெத்தேலுக்கு புறப்பட்டிருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா? இதைத்தான் கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். உங்களுக்கும் இன்னைக்கு வியாதிகள், பிரச்சனைகள், பாரங்கள். எனக்கு வியாதி, பலவீனம். யோசிக்கிற எதிலே தவறி போனேன்? என் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் எதிலே நடந்தேன்? எதிலே என் தேவன் என்னை குற்றம் கண்டுபிடிக்கிறார்? என் ஆண்டவரை இருதயத்தை ஆராய்ந்து பாரும். நிச்சயமாய் தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் கேட்க வேண்டும். சத்தம் போட்டு நான் பேசுவதல்ல, உங்களுக்கு மாத்திரமல்ல, அவை எனக்கும் உரியதுதான். என்னையும் கர்த்தர் கண்டிக்கிறார், தண்டிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, யாக்கோபுக்கு கலக்கம், பயம், திகில். ஏன்? எல்லாமே தவறாக முடிந்து விட்டன. யார் காரணம்? யாக்கோபு. இங்கு சீகேமிலே வந்து 10 வருடம் தங்குவது ஏன்? தேவன் விரும்பாத இடத்துல ஏன் தங்கி இருக்கிறாய்? தேவன் போகக்கூடாது சொன்ன இடத்துக்கு திரும்ப திரும்ப போகிறாய்? நீ அடிக்கடி இந்த வீட்டுக்குள் நுழைகிறாய். யார் உன்னை அழைத்து செல்வது? வழக்கமான மாம்சீகம் உன்னை அழைத்து செல்கிறதா? ஆவியானவர் அழைத்து செல்கிறாரா? யோசித்து பாருங்கள் நன்மையானவர்களே. வாசல் படியை தாண்டும் போது ஆவியானவர் அழைத்து செல்கிறாரா? மாம்சீகமாக என்னை அழைத்து செல்கிறார்களா? யாக்கோபு நிச்சயமாக சொல்ல முடியும், ஒவ்வொரு அடியும் மாம்சீகம், ஒவ்வொரு அடியும் தந்திரம். அதனாலே தான் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார் சீக்கிரமே. இப்போது பட்சமாய் பேசுகிறார். திரும்பி வா யாக்கோபு. ஒரு பட்சமுள்ள தகப்பன் யாக்கோபை பார்த்து திரும்ப வா என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இப்போது பெத்தேலுக்கு போ என்று சொன்னவுடனே அருமையானவர்களை தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கீழ்ப்படி என்று சொல்லுகிறான். இதுவரைக்கும் பிள்ளைகளை அதட்டாதவன், இதுவரைக்கும் புத்தி சொல்லாதவன் இப்போது சொல்லுகிறான், தீனாள் புறப்படு, மகன்களே புறப்படுங்கள். கவனியுங்கள், ஒருவர் கூட எதிர்க்க முடியவில்லை. யாக்கோபு
கடினமாய் பேசுகிறவன் அல்ல, உறுதியாய் நின்றவன் அல்ல, நாடனை போல நெடுகிறவன், சூழ்நிலைக்கு மாற்றி மாற்றி நடக்கிறவன், பெண் ஒட்டகத்தை போல மாற்றி மாற்றி நடக்கிறவன் யாக்கோபு. ஆனால் இன்றைக்கு அவன் சொல்லுகிற வார்த்தையை எதிர்க்க முடியவில்லை. காரணம் என்ன? The authority from God. தேவன் அவனை அதிகாரப்படுத்தினான். என் அருமையான சகோதரனே, வேலை ஸ்தலத்தில் உனக்கு எதிர்த்து நிற்கிறார்களா? நல்ல பொறுப்பில் இருந்து உன்னை எதிர்க்கிறார்களா? பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் ஒரு அலுவலகத்துக்கு போகும்போது உன்னை எதிர்த்து நிற்பவர் ஒருவரும் இல்லை. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். உன்னை ஒருவரும் அவ்வளவு எளிதாக எதிர்க்க முடியாது. இதை யாக்கோபு உணர்ந்தான். என் பிள்ளைகள் என்னை எதிர்க்க முடியாது. I have the authority of the Holy Spirit. அந்த அதிகாரத்தை பெற்றான். தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு பெத்தேலுக்கு புறப்பட்டான். இப்போது பாருங்கள் என்ன செய்கிறான் என்று. 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். இதை முன்பே பார்த்தோம். பெத்தேல் என்றால் கடவுளுடைய வீடு. இப்போது என்ன பெயரிடுகிறான்? கடவுளுடைய வீட்டின் கடவுள். இப்போதுதான் சொல்கிறான். கடவுளை பற்றி அவருக்கு ஒரு அறிவு உண்டு. எப்போதுமே இந்த இடம் கடவுளுடைய வீடு, அது அவனுக்கு தெரியும். இன்னொன்றும் தெரியும். ஆதியாகமம் 33:20. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்ன அர்த்தம்? இஸ்ரவேலின் தேவன். அவனுக்கு தெரியும். இஸ்ரவேலின் தேவன் தெரியும். இந்த இடத்தின் தேவன் அதுவும் தெரியும். அதனால என்ன லாபம்? உலக ரட்சகர், அதனால என்ன லாபம்? உலக சிருஷ்டிகர், அதனால உனக்கு என்ன லாபம்? என் இயேசு என் ரட்சகர். The personal knowledge. இப்போது யாக்கோபு அந்த அறிவுக்குள்ளே வருகிறான். இது என் தேவன். கர்த்தரை பார்த்து சொல்கிறார், கர்த்தரே, நீ இஸ்ரவேலின் தேவன், நீ இந்த இடத்தின் தேவன். இப்பொழுது எனக்கு தெரிகிறது, நீர் என்னுடைய தேவன். கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே, நான் யாக்கோபின் தேவன். யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் யாக்கோபின் தேவன். யாக்கோபு சொல்லுகிறார், நீர் என் தேவன். தேவனுக்கும் அவனுக்கு நெருங்கிய உறவு பெத்தேலிலே. இதுவரைக்கும் இருந்த ஏமாற்றம், இதுவரைக்கும் இருந்த தந்திரம், இதுவரைக்கும் இருந்த எல்லா சுவாபங்களும் விடைபெற்றன. இப்போது தைரியமாய் சொல்லுகிறான், இனி நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல இயேசுவே என்று கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளே வந்தான். ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் பரீட்சை எழுதின பேப்பரை கொண்டு வருகிறான். It was totally soiled and spoiled. அதை கசங்கி மையெல்லாம் தெளித்து அங்கே இங்கேயுமா கிறுக்கி அந்த பேப்பரை கொண்டு வருகிறான். With the quivering lips he came to the teacher. அந்த டீச்சரை பார்த்து அவன் சொல்கிறான், Dear teacher, I want a new paper. I want a new leaf. எனக்கு ஒரு புது பேப்பர் தாருங்கள். I was spoiled the one. நான் எழுதினதை பாழாக்கி விட்டேன். இதுவரைக்கு நான் வைத்திருந்தது பாழாயிற்று. எனக்கு இன்னொரு பேப்பர் கொடுப்பீர்களா? டீச்சர் புத்தம் புதிய ஒரு பேப்பரை எடுத்து அவன் கையில் கொடுத்து
My dear child, begin again, do it better. புதிய பேப்பரை கொடுத்து திரும்ப ஆரம்பி, நன்றாக செய் என்று கொடுத்தார். யாக்கோபுக்கு புதிய தாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெத்தேலிலே செலவழித்த நாட்கள், பதாம் ஆராவிலே கெட்டுப்போன நாட்கள், கலைந்து போன சித்திரங்கள், தொலைந்து போன தரிசனங்கள், இவைகளுக்கு பதிலாக இதை திரும்ப எழுது, யாக்கோபை திரும்ப எழுது, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். உங்களுக்கும் சொல்லுகிறார். கடந்து போன தோல்விகள், கடந்து போன வருத்தங்கள், கடந்து போன சங்கடங்கள், இவையெல்லாம் மறந்து விடுங்கள். இன்றைக்கு கர்த்தரின் கரத்தை பற்றி கொண்டு உங்கள் வாழ்க்கை சித்திரத்தை புதிதாக எழுதுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கள். தோல்விகளை மறந்துவிடு மகளே, உன் சங்கடங்களை மறந்துவிடு, உன் வாழ்க்கையை புதிதாக எழுது. நான் கூட இருப்பேன், அம்மா கூட இருப்பேன் என்று நீ பிள்ளைக்கு ஆறுதல் சொல். தகப்பனே, உன் மகனுக்கு ஆறுதல் சொல். நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ திரும்ப வரைவதற்கு நான் உதவி செய்வேன். நீ திரும்ப எழுதுவதற்கு அப்பா கூட இருப்பேன் சொல். அப்படித்தான் யாக்கோபுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ திரும்ப எழுது, நீ திரும்ப வரை, நீ திரும்ப உருவாக்கு. நான் உன்னோடு கூட இருப்பேன். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்ததான நல்ல ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியுமாக நீர் எங்களோடு பேசின நம்முடைய திருவார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. யாக்கோபோடு நீர் பலது முறை பேசினீர். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்யாத அந்த யாக்கோபுக்கு மறுபடியுமாய் ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாய், உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக ஒரு புதிய வார்த்தையை அவர் கொடுத்து ஆண்டவரே, அவரை வழிநடத்தின உம்முடைய தயவுள்ள கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் நான் அநேக முறை ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் செவி சாய்க்காத இருந்த போதில் ஆண்டவரே, நீர் மறுபடியுமா எங்களோடு பேசுகிற தேவன், மறுபடியுமா எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளை நீர் கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி. அதன்படியாய் நாங்கள் ஜீவிக்க, உடைய வேத வசனத்தின்படியும் உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாய் இந்த வேளை நாங்கள் எங்களை உம்முடைய சமூகத்திலே சமர்ப்பணம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும்படியாய் இந்த வேளையில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். நீர் எங்களை அழைத்ததான அழைப்பையும் தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற வாழ்க்கை எங்களுடைய ஜீவியத்திலே தொடர்ந்து வரும்படியாய் ஆண்டவரே, நீர் கிருபையாய் எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராய்மத்தில் நீர் எழுந்தருளி ஆண்டவரே, எங்களோடு பேச நம்முடைய எல்லா வார்த்தைகளுக்காய், தேவனுடைய ஆலோசனைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராய்ச்சி வந்த ஆரம்ப மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து உடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் ஒருவர் மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்துக்குள்ளாய் எங்களை தாழ்த்துகிறோம், வழி நடத்தும். துதி கனமகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.